திமுக இனி சட்டசபைக்குள்ளவே வராது, வெற்றி பெறவே முடியாது அப்படின்ட்டு நீர்வளத்துறை அமைச்சர் சட்டசபையில பேசியிருக்காரு. கால் ஒன்றவே முடியாது இதுக்கப்புறம் திமுக. ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்தவங்க அப்படிதான் சொல்றது, நாங்கள் எங்களுக்கு பின்னால் யாரும் வரமாட்டான்னு சொல்றது. அப்படி எம்ஜிஆர் கூட சொன்னார், அவரே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். ஜெயலலிதா சொன்னாங்க, அவங்களையும் நாங்கள் வெற்றி பெற்றா இருக்கோம். நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு தான் வெற்றி பெற்றிருக்கோம். இது எல்லாம் சபையில் உட்காரும்போது ஒரு பெருமைக்காக பேசுகிறத தவிர அதெல்லாம் ஒரு அரசியல் ஞானத்தோடு சொல்லல. அதே போல ஊரா வீட்டு நெய்யில யார் இருக்கிறீர்கள் என்றும் எதற்கெடுத்தாலும் நிதி இல்லைன்னு சொன்னவங்க இப்ப எதுக்கு ஆட்சியில் இருக்கிற பிரச்சாரத்தின் போது விஜய் பேசினார் அப்படின்ட்டு. ஆனா இப்ப முதல்வர் ஆனவன நலத்திட்டம் வழங்குறதுக்கு நிதி இல்லைன்னு சொன்னவரு எம்எல்ஏங்களுக்கு அரசு பணத்துல கார் வழங்குவது சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? எம்எல்ஏங்களுக்கு கார் வழங்குவதுன்னு வந்த நியூஸை பார்த்த உடனே நான் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன். அப்படிதான் நான் கூட சொன்னேன், அதோட நான் மாறுபட்ட கருத்தல்ல. ஆனால் அதுக்கப்புறம் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளை பார்க்கும்போது கார் இல்லாதவர்கள் விரல் விட்டு எண்ணப்படக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் யார் கேள்வி கேட்டாலும் அவருக்கு 3 கார் இருக்குதுன்னு பத்திரிகையில் வந்த செய்தி இருக்கு. ஆகையினால எல்லாருக்கும் கார் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கார் கொடுக்கணும், 1 கார் 2 கார் 3 கார் வச்சிருக்கிறவங்களாம் கார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது மக்களுடையது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் நாங்கள் கார் இருக்குதோ இல்லையோ எங்களுக்கு கார் வேணாம்.